இந்த மனுஷன் ஒரு ஏஞ்சல்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? எஸ்கிமோ காதல், சாரி, காதலும் கடந்து போகும். கதிர் ஏஞ்சல் ஆகிறதுக்கு காரணம் அவன் லைஃப் தான். அவன் நினைச்ச மாதிரி எதுவுமே நடக்காது. ஜெயிலுக்கு போயிட்டு வா, உன்னை ராஜா மாதிரி வச்சு பாத்துக்கிறோன்னு சொன்ன கதிரோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அல்ல கையா தான் ட்ரீட் பண்ணுவாங்க. பார் வைக்கணும்னு ஆசைப்பட்ட கதிரை போஸ்டர் ஒட்ட சொல்லுவாங்க. தான் ஆசைப்பட்ட எதுவுமே நடக்காம அழுத்து போய் மறுத்து போய் ஒரு அன்லக்கியாவே வாழ்ந்துட்டு இருப்பாரு இந்த ஏஞ்சல். இந்த அன்லக்கி ஏஞ்சலோட பார்வை யாழினி மேல படுது. தன்னை மாதிரியே அவ்வளோ அன்லக்கி ஆயிடக்கூடாதுன்றதுனால அவளோட எல்லா முட்டாள்தனங்கள்லையும் முயற்சிகள்லையும் ஜீபும்பா சக்தி எதையும் பயன்படுத்தாம அவ கூடயே பயணிக்கும் இந்த ஏஞ்சல். கொலப்பலியை ஏத்துக்கிறதுக்காக முரளியை கூட்டிட்டு போகும்போது ரேடியோல மழை வரும்னு சொன்னாங்கன்னு அவன் சொல்லும் போது அவனை இந்த தொழில் உனக்கு வேணாம், போய் வேற ஏதாவது செஞ்சு பொழைச்சுக்கோன்னு அடிச்சு அனுப்புவாரு. முரளிக்கு கதிர் இருந்த மாதிரி கதிருக்கு யாராவது இருந்திருந்தா கதிரோட லைஃப் இப்படி ஆயிருந்திருக்காதுல்ல. முரளியும் கதிரும் வேலை செஞ்சுட்டு இருக்க ஒரு பெட்ரோல் பங்க்ல யாழ்னியை மீட் பண்ணுவான் கதிர். இவங்க 2 பேரும் நல்லா இருக்கிறதுக்கு இந்த ஏஞ்சல் தான் காரணம். உங்க லைஃப்ல யாராவது ஏஞ்சல் இருக்காங்களா? இல்லைன்னா நீங்க யாருக்காவது ஏஞ்சலா மாறிடுங்க.